பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் வசனம் 13. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாசிறுகள் போலவும் பசும்பு நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லி தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொடுக்குற வாக்கு தத்தம் இங்கே பார்க்குறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவன் நமக்காக கொடுக்குற வாக்கு தத்தம் இதுவாக இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்களை அவர் அங்கே அடிமைத்தனத்து இடமாகிய எகிப்துக்கு அவர் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த மக்களுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வைத்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல, ஒரு நாளும் அவரை விட்டு விலகுகிறார் அல்ல. மாறாக தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிற ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தாலும். அடுப்பின் அடி என்பது ஒரு அடிமைத்தனத்தை குறிக்கிறது. இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பொல்லாங்கான சூழ்நிலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். செங்கல் அறுக்க வேண்டும் என்கிற ஒரு மகாபெரிய ஒரு வேலைக்குள்ளாய் அமர்த்தப்பட்டார்கள். அடுப்பின் அடியில் இருக்கிற காரியம் என்ன? அடுப்புக்குள்ளே பார்க்கும் பொழுது சாம்பல் இருக்கும், அல்லது அந்த நெருப்பு கறி நெருப்பு இருக்கும், இதுதாங்க இருக்கும். அதை வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சாம்பல் வேஸ்ட்டு, அதை எடுத்து வெளியே போடணும்னு சொல்லுவாங்க. ஆகவே வேஸ்டான காரியம், பயன்படாதது என்று சொல்லி அதை யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆகவே ஆனால் உழைப்பு அதிகம். ஒரு விறகு எரிகிற பொழுது அந்த உழைப்பு அதிகமாக அது சூடேறி சமையல் செய்கிறது, தண்ணீர் சூடாக்குகிறது, இன்னும் பல காரியங்களை அதனால் செய்ய முடியும். ஆனால் அது முடிந்த பிறகு அதை வேஸ்ட் அல்லது பிரயோஜனமற்றது என்று சொல்லி வெறுத்து விடுவார்கள். ஒரு கரும்பு இருக்குன்னு சொன்னால் அந்த கரும்பு வைத்து சாறை பிழிந்து கரும்பு சாறு அதை நன்றாக குடிக்க முடியும். ஆனால் அதன் பிறகு அந்த சக்கையை தூக்கி போட்டுருவாங்க. அதே போல் தான் இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் மிக அதிகமான வேலை வாங்கப்பட்டார்கள். மிக அதிகமான வேலை வாங்கப்பட்டு அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் அல்லது மேலே வர முடியாமல் அவர்களை கீழே அமுக்கி வைத்திருந்தார்கள், அவர்களை ஒடுக்கி வைத்திருந்தார்கள். ஆகவே அவருடைய வேலைக்கேற்ற கூலி கிடையாது, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது. இப்படியாக அவர்களை கீழே அவர்கள் வைத்திருந்தான் இங்கே பார்க்கிறோம். அடுப்பின் அடியில் அவர்கள் கிடந்தவர்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் அவர்களை நான் விடுவதில்லை, அவர்களை கொண்டு வருவேன். வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாசிறகுகளைப் போல அவர்களுக்கு ஆடைகளை உடுத்துவேன். புறாசிறகுகள், புறா என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அடையாளத்தை குறிக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் சும்மா விடுவது கிடையாது. புறாசிறகுகள் போல வெள்ளியால் அலங்கரிக்கப்படும். அந்த நாட்களில் வெள்ளியும் பொன்னும் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்தது. வெள்ளியும் பொன்னும் மிகவும் அதிக ஒரு கவனத்தை ஈர்த்ததாக காணப்படுகிறது. ஆகவே தான் வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். சங்கி 107 வாசிக்கிற பொழுது பொன்னோடும் பொருளோடும் அவர்களை புறப்பட பண்ணின தேவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆக பொன்னோடும் பொருளோடும் வெள்ளியோடும் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். அதிகமான பொருள்களை சவதரித்து வெளியே வந்தார்கள். ஆகவே தான் வெள்ளியைப் போல வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறாசிறகுகள். அப்போது ஒரு உழைப்பாளி, உழைத்த மக்கள் எப்படி இருக்கும்? வேர்வை சிந்தவர்களாக, அழுக்கு கரைப்படைந்தவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டு கொடுக்குற ஆசிரியம் என்னன்னு சொன்னால், புறாசிறகுகளைப் போல வெள்ளியினால் அலங்கரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பசும்பொன் நிறமாகிய அதன் சிறகுகளின் சாயலாக. பசும்பொன், பொன் என்பது கோல்டு. பொன் என்பது ராஜாக்களுக்குரிய ஒரு அணிகலனாக இருக்கிறது. ராஜாக்கள் உடுத்துகிற உடை, ராஜாக்கள் உட்கார்ந்திருக்கிற ஆசனம், ராஜாக்கள் அணிந்திருக்கிற கவசம் அல்லது கிரீடம், இது எல்லாமே பொன்னினால் ஆனது என்று பார்க்கிறோம். மிக உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற, ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற, மிகவும் பிரசித்தி பெற்ற, வசதி படைத்த அந்த ராஜா அமரக்கூடிய இடம்தான் நாற்காலி, தங்க நாற்காலி, பொன்னால் செய்யப்பட்டது. ஆகவே இந்த பொன் சிறகுகளாக சாயலாக நீங்கள் இருப்பீர்கள், பசும்பு நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாக இருப்பீர்கள். அப்போது நீங்கள் ராஜாவுக்கு ஈக்குவலாக, ராஜாவுக்கு உகந்த ஒரு இடத்துல இருக்கிறது போல உங்களையும் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். நீதிமான் பனையை போல செழிப்பான். தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ஆசனத்துக்கு பக்கத்தில் அமர வைக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறவராக இருக்கிறார். தேவன் தம் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பொன்னால் ஆன பொன்னிறமாகிய
இறகுகளின் சாயலாக இருப்பீர்கள்னு சொல்லி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு பார்க்கிறோம். ஆகவே கடந்த நாட்களில் ஒருவேளை அடுப்பில் நிலை கிடந்தவர்களாக இருக்கலாம், அல்லது வேண்டாதவர்களாக இருந்திருக்கலாம், அல்லது ஒதுக்கப்பட்டிருந்திருக்கலாம், அல்லது நமக்கு இழப்பு இருந்திருக்கலாம். அதெல்லாம் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் மாற்றி நமக்கு புதிய ஆடையை, அந்த ஆடை வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட ஆடை, தலையில் கிரீடம், பொன்னினால் ஆன கிரீடம். ஆகவே அடுப்பு கடையில் கிடந்திருக்கலாம். வரப்போகிற மாதம் உயர்ந்து நிற்கிற மாதம், உயர்த்தப்படும் மாதம், ஆசீர்வதிக்கப்படுகிற மாதமாக இருக்க போகிறது. ஆக தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்கு ஸ்தோத்திரம் உடன் கேட்ட வார்த்தைகள் நன்றியானவர். இந்த மாதம் முழுவதும் நீ கொடுத்த வாக்குப்படியாகவே எங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கிருபையில் தாழ்த்தும் பொறுப்படுத்துள்ளமே நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீட்.